யுவர் நேம் இஸ் வாட்? இங்கிலீஷ் தெரியாதா? உன் பெயர் என்ன? லைஃப் வித் தௌஃபிக் காமில். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே ஸ்டார்ட் வித் டீ. என்னடா பிரச்சனை? சக்கரை இல்லடா. ஆமாங்க, இப்போ யாரும் சர்க்கரை யூஸ் பண்ணலை. ஃபிட்னஸ்ன்னு இப்போ ஒரு கூத்தடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாரும். அதனால இப்போதைக்கு தான் யூஸ் பண்ணுறேன். பங்கு எஸ். கியூட்டா 2 டீ. 2 டீயா? ஐயோ, திடீர்னு இவ்வளவு. மற்ற எல்லாத்தையும் கூட விட்டுற முடியுது, ஆனால் அந்த டீ இல்லாமல் இருக்க முடியல. காலையில் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ மஸ்ட் ஆகிடுச்சு. இல்லாட்டி தலையெல்லாம் என்னமோ பண்ணுது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. முடிவும் நீ, 3 காலம் நீ. இன்றைக்கி காலையில் வந்து தோசை தான் சுடலான்னு இருந்தோம். வெறுசாக தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி முருங்கைக்கீரையை பறித்து அதை கொஞ்சம் லேசாக அரைச்சி அந்த மாவில் ஊற்றி தோசை சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்ட்டு எப்போதுமே வீட்டில் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் ஓடிட்டுருக்கோம். பச்சை என்ன தங்கச்சி இது? புதினா சட்னி அண்ணே. இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை விதிக்கல. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் தோசையும் தான். அன்றைக்கி லீவு வேறு, அதனால் 9:30க்கு மேலே தான் சாப்பிடவே ஆரம்பித்தோம். எல்லோரும் அன்றைக்கி ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம். மப்பை என்ன மப்பை உதிப்பிட்டா மப்பை என்ன அம்மிக்கு பிடிக்கும். பிடிச்சிட்டு அப்போ இது பேச ஓடிடும். ஓடிட்டு வாமில என் வீட்டுக்குள்ள பூந்திட்டா. தஹலீலா அப்போ தான் முழிச்சிருந்தா. அவளையும் தூக்கிட்டு வந்து கிச்சன்லேயே உட்கார வச்சுட்டேன். அக்காவும் தங்கச்சியும் பக்கத்தில் உட்காந்து விளாண்டுட்டு இருந்துச்சோ கொஞ்சம் நேரம். இப்பவே கண்ணை கட்டுது. தோசை அம்மா தோசை, இது அம்மா சுட்ட தோசை. அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. டேய், பைக் எவ்வளவு வேகமா போனாலும் ஃப்ரண்ட் வீல பேக் வீல முந்தவே முடியாதுடா. சொல்லு. மா 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 மலர்ச்சி மோனா அடுத்த கழுவி சுத்தப்படுத்தி கிளியரா வச்சிருக்கேன். ஆனா 3 விசில் வந்தோட இறக்கிறோம். இல்லைன்னா மீன் குழஞ்சு போகும். சரிங்க. சீக்கிரம். நீக்குள்ள சீவிடுவீங்களா? நீக்குள்ள சீவிடுவீங்களா? சீக்கிரம் பார்த்து பார்த்து. வெட்டிடும் கால். ஆளை பார்த்தா டம்மி பீஸா அந்த பக்கம். எப்படி பேசுது பாரு என் புள்ள. இப்ப என் கையில எதுவும் இல்ல.
அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பருப்பானம் தான், முள்ளங்கி கேரட் போட்டு பருப்பானம் வித் ஃபிஷ் ஃப்ரை, உருளைக்கிழங்கு. அப்ப பருப்பை கடைஞ்சு ஊத்தி விட்டுரு. நல்ல ஐடியா. ஆனா மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல டவுன் பஸ் வந்து நிக்கிற மாதிரி டர்ரு புருன்னு விட்டுனே இருப்பானுங்க. பருப்பானம் ரெடி. பருப்பானம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் ஃபிஷ். சிவா சார், ப்ரொஃபஷனல் கோரியர்ஸ்ல இருந்து வரேன் சார். உள்ள வாங்க. பாத்தீங்களா சார் எவ்வளவு பெருசா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மீட்டப்புக்காக ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி கர்ம கர்ம. டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் டெலிவரி போட்டிருந்துச்சு. பட் சீக்கிரமாகவே ரிசீவ் ஆகிடுச்சு. அதனால் ஈகராக அதை ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தோம். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். சேம் நாங்கள் போட்ட மாதிரியே தான் வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கலர் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. எந்த ஒரு கலர் சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 300 பேரான வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சிங்கிள் ஆளா வரல. இது வந்து நம்மளோட நியூ சேனல். இது நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து நம்மளோட நியூ சேனல். பழைய சேனல் வந்து ஃபுல்லாக மருதாணி பேசிஸில் தான் போயிட்டுருக்கோம். அதனால் இனிமேல் அதில் மருதாணி ரிலேட்டட் vlog தான் வரும். ஃபேமிலி ரிலேட்டட் vlog வந்து இதில் வரும். ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேராக இருந்துச்சு. பட் வந்தப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். என்ன ரொம்ப ஃபீல் பண்றியோ? பட் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupeesக்கு இது வந்து ரொம்பவே ஒர்த்தான டாப்ஸ் தான் இது. இதை விட பெரிய பார்டரா இருக்கா? இதை விட பெரிய பார்டர் வேணும்னா நம்ம பாகிஸ்தான் பார்டர் தான் போகணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம லைஃப் வித் தௌஃபிக் காமெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.